ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியில் இன்று நாம் 13வது ஆத்திச்சூடி பார்க்க போகிறோம். கற்றது ஒழுகு அப்படின்னா நாம் படித்த பாடங்களை நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நாம் நடந்து கொள்ளணும்னு அர்த்தம். இதைத்தான் திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொன்னார். ராஜீவ்னு ஒரு பையன் இருந்தான். அவன் நல்லா படிப்பான். ஸ்கூலில் சொல்லி கொடுக்கறது எல்லாம் அப்படியே கேட்பான். எல்லாரும் பெரியவங்க சொல்கிறபடி கேட்பான். ஸ்கூலில் மிஸ் சொன்னபடி கேட்பான். எல்லாரும் அவனை ரொம்ப நல்ல பையன் அப்படிம்பாங்க. மிஸ் என்னெல்லாம் நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தாங்களோ, அப்பா அம்மா என்னெல்லாம் நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாம் அப்படியே நடந்துப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிளாஸில் மிஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. இவன் பக்கத்தில் சுரேஷ்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான், டெஸ்ட் எழுதும்போது பக்கத்தில் புக்கை பார்த்து காப்பி அடிக்கிறான். இவனுக்கு கோபம் வந்துச்சு. நேராக போய் மிஸ்ஸுக்கிட்ட போய் சொல்லிட்டான், மிஸ் சுரேஷ் காப்பி பண்ணுறான், புக்கை பார்த்து காப்பி பண்ணுறான் மிஸ். இவன் போய் சொல்லி கொடுக்குறான்னு தெரிஞ்ச உடனே சுரேஷ் என்ன தெரியுமா பண்ணா, புக்கை தூக்கி ஒழிச்சு வச்சிட்டான். உடனே மிஸ் அங்கேருந்து வராங்க. என்ன சுரேஷ் காப்பி அடிக்கிறியா நீ, ராஜீவ் சொல்கிறானே அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறான், இல்லை மிஸ் இல்லை மிஸ், நான் காப்பியே அடிக்கல மிஸ், மிஸ் புக்கே இல்லை மிஸ் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறான். ஆனால் ராஜீவ் பொய் சொல்ல மாட்டான்னு மிஸ்ஸுக்கு தெரியும் நல்ல. அதனால் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் அவன் அந்த டேபிளில் அடியில் ஒழிச்சு வச்சுருந்த புஸ்தகத்தை எடுத்துட்டாங்க மிஸ். அவனுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். மகாகவி என்ன சொன்னார், பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பான்னாரு. அதே மாதிரி நாம் படித்ததை அப்படியே நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். மகாகவி பாரதியார் தான் எழுதினது எல்லாம் தன்னோட வாழ்க்கையில் தானே கடைப்பிடிச்சார். அதே மாதிரி குழந்தைகளே, நீங்களும் ராஜீவ் மாதிரி அழகா படித்ததை எல்லாம் பின்பற்றணும், பொய் சொல்லக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும். இதைத்தான் மகாகவி பாரதி தன்னோட 13வது ஆத்திச்சூடியில் கற்றது ஒழுகு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 14வது புதிய ஆத்திச்சூடி, காலம் அழியேல். நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.